தற்போது கிடைத்த அண்மை செய்தி, இஸ்ரேலை ஒழித்து காட்டுவோம் என ஈரானின் அதிபர் சூளுரைத்துள்ளார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. இஸ்ரேலை ஒழித்து காட்டுவோம் என ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் ஈரானின் உச்ச தலைவரான அலி கமேனி சூளுரைத்திருக்கிறார். காசாவில் ஹமாஸை எதிர்த்து 41,000க்கும் மேற்பட்டோரை கொன்ற இஸ்ரேல் லெபனானை தொடர்ந்து ஈரானில் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இஸ்மாயில் ஹனியே, ஹசன் நஸ்ரல்லா உள்ளிட்ட ஹமாஸ் மற்றும் லெபனான் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவின் மூத்த தலைவர்களை இஸ்ரேல் கொன்ற நிலையில் தொடர்ந்து பதற்றம் என்பது நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் இஸ்ரேல் இந்த சம்பவம் நடைபெற்ற சில நாட்களிலேயே ஏவுகணை மற்றும் தரைவழி தாக்குதல்களால் ஈரானில் ஏராளமானோரை இஸ்ரேல் கொலை செய்தது. தொடர்ந்து இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர் மீது 180க்கும் மேற்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தொடர்ந்து ஈரான் வீசி தங்களது பதிலடியை கொடுத்தது. இந்த நிலையில் அரிதான நிகழ்வாக ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் உரையாற்றுகிறார். அப்போது ஈரானின் எதிரிகளை வீழ்த்துவோம் எனவும் ஹமாஸ், ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு தொடரும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு நாட்டில் திருப்தி அடைந்தால் அடுத்த நாட்டுக்கு செல்வது வழக்கம், ஈரானில் நடைபெறாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலின் போர் குற்றங்களோடு ஒப்பிட்டால் ஈரானின் நடவடிக்கை ஒரு மிகச்சிறிய பதிலடிதான் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஹமாஸ் அல்லது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் எந்த வகையிலும் வெற்றி பெற முடியாது எனவும் அவர் சூளுரைத்திருக்கிறார். இஸ்ரேலிய ஆட்சி மீது தாக்குதல் நடத்துவதற்கான தங்களது உரிமை முற்றிலும் நியாயமானது எனவும் அவர் கூறியிருக்கிறார். லெபனான் மற்றும் பாலஸ்தீனியர்கள் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக தங்களுக்கு ஆதரவாக நிற்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க எந்த சர்வதேச சட்டத்திற்கும் உரிமை இல்லை எனவும் அவர் ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். அப்போது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சாவு மணி நேரம் தொடங்கிவிட்டதாக மக்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்த நிகழ்வு காரணமாக இன்னும் சில மணி நேரங்களிலேயே இரு நாடுகளுக்கும் இடையேயான தாக்குதல் தீவிர நிலையை அடையும் என கூறப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காவ்யா.